ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னொன்று, நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்கின் கேர் ரிலேட்டடாக டிப்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் நம்மளோட பிராண்டில் நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறேன், ஸ்கின் க்ளோ ஜெல்லு. ஸோ இதோட டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ரூட் அண்ட் தக்காளி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் எல்லாமே ரொம்ப பியூராக உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல்லில் அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துகிட்டு ஆலோவேரா ஜெல்லை நல்லா ஒரு 8 வாட்டி நல்லா கழுவிட்டு மீதி எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். சரிங்களா, அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கட்டும். ஆலோவேரா ஜெல்லு நிறைய பேர் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, நான் அங்கே அதாவது மார்க்கெட்டில் அங்கே இங்கேன்னு வாங்குறதுக்கு பயந்து வீட்டிலேயே ஆலோவேரா ஜெல்லை எடுத்து அதை அரைச்சி ஹேர்லேயும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நான் ஃபேஸு கை கால்லையுமே தேய்ச்சிருக்கிறேன். ஆனால் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப ஈச்சிங் ஆகுது. ஆலோவேரா ஜெல்லு தேய்ச்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஹேர் க்ரோத் இருக்குன்னுவாங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸும் 2-3 பேர் சொல்லிட்டாங்க, எனக்குமே இப்படி தான் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவளுக்கு நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். ஆனால் அது உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஆலோவேரா ஜெல்லை நீங்கள் இப்போ நான் எடுக்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு எல்லோ கலர் ஒரு லிக்யூட் வெளிவரும். ஸோ அந்த லிக்யூடோட நம்ம சரியாக வாஷ் பண்ணாமலோ இல்லை அரைகுறையாக வாஷ் பண்ணியோ அதை நம்ம அப்படியே அரைச்சி நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்கின்னை ஸ்பாயில் பண்ணிடும். ஹேருக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கேல்ப்பையுமே ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஆலோவேரா ஜெல்லு ரொம்ப நல்லது நம்மளுக்கு ஹெல்த் ரிலேட்டடாகவும் சரி, ஸ்கின் கேர் ஹேர் கேர்லேயுமே. ஆனால் அதுலேருந்து ஒரு எல்லோ லிக்யூட் ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கிறோம். ஸோ அது ரொம்ப டேஞ்சரஸ் எல்லாத்துக்குமே, ஹெல்த்துக்கும் சரி, ஹேரு ஸ்கேல்ப்புக்கும் சரி. ஸோ அது கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. 8 வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணணும். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு திரும்ப 8 டைம்ஸ் வாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த எல்லோ கலர் லிக்யூடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை நல்லாவே போகும். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் திங் நாட்டு கத்தாழையான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் மருதாணி யூஸ் பண்ணுறேன், அதுவுமே ஹேர் ஃபால் ஆகுது, இல்லை பெருசாக டிஃப்ரெண்ட் எதுவும் எனக்கு தெரியலை அப்படின்னுட்டு வீட்டிலேயே ரெமிடிஸ் ட்ரை பண்ணுவாங்கள்ல சொன்னீங்க. இப்போது ஹோம்மேடு ப்ராடக்ட் நிறைய பாப்புலர் ஆகிட்டு வருது. அதனால் அதுக்கு மெயின் இந்த மாதிரி ஹெர்பல் ஜூஸஸ் அண்ட் பவுடர் இந்த மாதிரி தேவைப்படும். அதனால் ஆலோவேரா ஆலோவேராவுமே ஹைப்ரிட் ஆலோவேரா இருக்குது. அதே மாதிரி மருதாணிலையுமே கட்டையாக தாங்க இருக்குது. நிறைய அந்த ஒரு வீடியோலாம் பார்த்துருக்குறேன், ஃப்ரெஷ் ஹென்னா லீஃப் எங்களோட ஃபார்மில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னுட்டு. ஹைப்ரிட் என்னென்னா கட்டையாக தான் இருக்குது, அவ்வளோ இலை ஒரு புதர் மாதிரி இருக்குது. நம்ம நாட்டு மருதாணி எப்படி இருக்கும்னா அது ஒரு கொஞ்சம் மரம் மாதிரி ஓரளவு சைஸில் வரும், அப்படி தான் வரும். இது ரொம்ப கட்டையாக தான் இருக்குது, அதுக்கு மேலே வளராது. எப்படி நம்ம ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் அது. அதோட தன்மை ஹைப்ரிட்டில் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஆலோவேராவும் அப்படி தான், ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய சதைகளுமே ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதில் அந்த எல்லோ கலர் டிஸ்சார்ஜ் கூட சில இதில் இருக்காது. அதனால் இது அந்த அளவுக்கு கூட இருக்காதுன்னு சொல்லி அப்படி கூட ஏமாற்றுவாங்க. அந்த எல்லோ கலர் டிஸ்சார்ஜ் கூட இருக்காது அப்படின்ற மாதிரி நேச்சுரலாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆக்சுவலி நாட்டு கத்தாழையில் அந்த எல்லோ கலர் டிஸ்சார்ஜ் இருந்தால் தான் அது பியூர் நாட்டு கத்தாழை. அதே மாதிரி ஹென்னா அதாவது நாட்டு மருதாணியுமே நல்லா மரம் மாதிரி வளரும். ஸோ அது கலர் வேணால் கொடுக்கலாம், உங்களுக்கு ஹென்னா வச்சா கலர் வேணால் கொடுக்கலாம். நேச்சுரலாக அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாம் ஆக்டிவாக வச்சுக்கும், பாடி டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணும், இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணும். ஸோ அது எல்லாமே இல்லாமல் போயிடும். ஸோ இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த ப்ராடக்ட் நேச்சுரலாக இருந்தாலும், இப்போ ஆலோவேராலாம் ரொம்ப பியூர், ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி லெமனும் அப்படி தான், லெமனுமே ரொம்ப நேச்சுரல். ஆனால் நம்ம ஹெல்த் ரிலேட்டட் இருக்கோன்னா எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி நேச்சுரல்லையுமே எப்படி எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்குது. ஸோ அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த ஃபேஸ் ஜெல்லு பார்க்கலாம்.
ஸோ இதில் வந்து நான் அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு எப்படி பண்ணுவோமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. நேச்சுரல் கலர் தான். இது வந்து இதில் ஒரு ஸ்கேம் என்னென்னா, பீட்ரூட் ஃபேஸ் ஜெல்லுன்னே இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பீட்ரூட் ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்க்காம அதோட ஹைட்ரஸால் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதோட அந்த ஹைட்ரஸால்னு சொல்லுவாங்க, அது போட்டு கேசரி பவுடரை போட்டு இது பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ நான் அப்படியே பார்த்தேன் யூடியூப்பில். அது என்னென்னா, இது அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க, இது வந்து இந்த ஜெல்லுக்கு நல்ல ஒரு கலரை தூக்கி கொடுக்கும் அப்படின்னு. அது தேவையே இல்லை. நம்ம வந்து ஃபுட் கிரேடு கலர்னு சொல்கிறோம், ஆனால் அதில் எவ்வளோ ஹார்ம்ஃபுல் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். கேசரி பவுடரை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கேசரி சாப்பிடணுன்னு இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டிங்கனாலே அது மஞ்சள் தூள் வாடை வராது, நல்ல ஒரு எல்லோ கலர் கொடுக்கும். ஸோ அதுவே போதும். உங்களுக்கு அப்படி ரெட் கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ் அரைச்சி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனையே வராது. அது கொதிக்கும்போது எவாப்ரேட் ஆயிரும். அதோட கலரும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து அதோட சத்துக்களும் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து ஜெல் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன். நம்மளோட ஸ்கின் கேரில் மஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்ட்னால் அது ஃபேஸ் ஜெல். ஏன்னா ஜெல் கன்சிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது ஏன் ஸ்கின் ஜெல்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபேஸ் ஜெல்னால் ஃபேஸில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் ஜெல் வந்து நீங்கள் உங்களோட கைகள், கழுத்து, முதுகு எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெனிஃபிட். இதோட மெயின் வந்து ஒயிட்டனிங், பிரைட்னிங், க்ளோயிங் இதை வந்து கொடுக்கும். ஸோ இன்னொன்று, நம்மளோட கொலாஜினை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். நம்மளோட கொலாஜின் ஹெல்த்தியாக இருந்தாலே நம்மளோட ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா க்ளோ கொடுக்கும், பிரைட்னிங், ஒயிட்னிங் ஆகும். நம்மளோட டார்க் டோனில் இருக்கானா ஒரு 2-3 ஷேட் வந்து நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இன்னொன்று, இது கூட நான் வந்துட்டு ஆலிவ் ஆயில் அண்ட் வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்திருக்கிறேன். அண்ட் வந்து விட்டமின் சி. ஸோ இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இதுவுமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ அது கூட இந்த ஜெல் கூட சேர்த்துருக்கிறேன். ஜெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நைட்டு யூஸ் பண்ணுங்கள். வழக்கமாக யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து உங்கள் ஃபேஸில் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி அதிகமாக எடுத்து ஃபேஸ் ஃபுல்லு, கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஏன் வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது தான், நீங்கள் ஜெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னுட்டு. ஏன்னா நைட்டு வந்து நம்ம எந்த சன்லைட்டு, பொல்யூஷன் எதுவுமே இருக்காது, தூங்குகிற நேரமாக தான் இருக்கும். ஸ்கின்னு நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இப்போ மார்னிங் யூஸ் பண்ணுறோம் க்ரீமு, டே க்ரீமு, சன்ஸ்க்ரீன் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கே அந்த க்ரீம்க்கு எல்லாமே போதும்னு ஆயிரும். இருக்கக்கூடிய பொல்யூஷனு, டர்ட்ஸு, பாக்டீரியா இந்த மாதிரி விஷயங்கள், சன்டர்னு, யூவிஏ, யூவிபி இந்த மாதிரி அவுட்டரில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்லேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கே அதுக்கு வேலை கரெக்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் நைட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அண்ட் நீங்கள் ஜெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங்கை விட நைட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு நல்ல ஸ்கின் ஹெல்த்தியாக இருந்தாலே போதும். நீங்கள் எந்த மேக்கப் ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டியது இருக்காது. ஃபவுண்டேஷன், ப்ரைமர், செட்டிங் ஸ்ப்ரே, லிப்ஸ்டிக் இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாகவே வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்கின் ஹெல்த்தியாக இல்லைன்னா தான் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுவும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஜெல் வந்துட்டு நான் முன்னாடி சொல்லிட்டேன், க்ளோயிங், பிரைட்டனிங், ஒயிட்டனிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பீட்ரூட் அண்ட் வந்து பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஆலோவேரா இது எல்லாமே ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை கூட நல்லா ரெடியூஸ் பண்ணும். டார்க் ஸ்பாட் இது எல்லாமே அந்த வீக்லி உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட் இதெல்லாமே கம்மி ஆகிறது உங்களுக்கு விசிபிளாக நீங்களே பார்க்க முடியும், அது கம்மியாகிறது. அண்ட் வந்து இது பீட்ரூட், இதில் பீட்ரூட், அப்புறம் வந்து பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஆலோவேரா இது ஸ்கின்னை நல்லா க்ளோ, மாய்ஸ்டர்டு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டனிங் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இதை வச்சு வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நிறையா பேர் வந்து சிஸ்டர் எனக்கு வந்து பீட்ரூட் 2-3 பேர் சொல்லிட்டாங்க. ஒரு சிஸ்டர்லாம் பீட்ரூட்டில் சோப் பண்ணுங்கள், அதே மாதிரி உருளைக்கிழங்குல சோப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொரு சிஸ்டர்லாம் வந்துட்டு எனக்கு பீட்ரூட் கலர் அண்ட் அதோட பீட்ரூட் ஃப்ளேவர் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பீட்ரூட்டில் என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குதுன்னு கேட்டாங்க. நான் அப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, நம்மக்கிட்ட வந்து எல்லாமே ஆல் இன் ஒன்னாக தானே இருக்கும். பட் இந்த க்ரீமை வந்து அவங்க பார்த்தாங்கன்னா ஓடி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காகவே நான் ரசித்து ஒருத்தர் 2 பேர் இல்லை, பீட்ரூட் கலர் அதுலேயுமே நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பீட்ரூட் ஜெல்லு, பீட்ரூட் ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து
பீட்ரூட்ன்னு சொல்ல முடியாது, மெயினாக இதில் பீட்ரூட்டும் சேர்த்துருக்கோம். அண்ட் இது வந்து ஸ்கின் க்ளோவ் ஜெல் சரிங்களா. ஸோ உங்களுக்கு நம்மளோட உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா என்னோட யூடியூப் அபவுட்டில் என்னோட நம்பர் பிஸ்னஸ் லிங்க் இருக்கும். ஒன்று லிங்க்கை டச் பண்ணிக்கோங்க, இல்லை நம்பரை எடுத்து எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம். எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்காது. உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ உங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அண்ட் உங்கள் அட்ரஸும் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் என்னன்னு நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நான் உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிடுவேன். நம்மக்கிட்ட இந்த ஸ்கின் க்ளோவ் ஜெல் வந்து 50 கிராம்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் நிறையா பேர் வந்து ஹோல்சேலுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ரீசேல் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் சொல்லிட்டேங்க, எத்தனை வாட்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எல்லாருக்குமே ஹோல்சேல் ரீசேல் எல்லாருக்குமே பண்ணி கொடுக்குறோம்ன்ட்டு. நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க, நான் இவ்வளோ ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுங்க, நான் பண்ணி கொடுத்துருவேன். உங்களோட பிராண்டை ஒட்டிக்கலாம், கட்டிக்கலாம், வெட்டிக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிளாஸஸும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. எனிவே நான் எப்போ கிளாஸ் சொல்லணும்னா இப்போ நான் சொல்கிறேன். லிப் பாம் கிளாஸ் மட்டும் இப்போ போயிட்டுருக்கு மீன்ஸ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. எத்தனை பேர் உங்களுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களோ அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து சொல்லுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபீஸ் 500 ஒன்லி. உங்களுக்கு லிப் பாம் மேக்கிங் கிட்டுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு ஆன்லைன் கோர்ஸ் தான், ஒரு ½ அன் ஹவர்ஸ் கூட ஆகாது உங்களுக்கு. டக்குன்னு கற்றுக்கலாம், டக்குன்னு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதேமாதிரி நிறைய இந்த அலோவேரா ஜெல்லு, பீட்ரூட் ஜெல்லு, டொமேட்டோ, பொட்டேட்டோ ஜெல்லுன்னு தனித்தனியாக சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஜெல்லையே அதோட எல்லா பெனிஃபிட்டுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிமிட்டடாக தான் வந்து ஸ்டாக் வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓடி வந்துருங்க, வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சொல்லிடுங்க சரிங்களா. அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு ப்ராடக்ட் இப்போ 2 ப்ராடக்ட், அப்புறம் மறுநாள் 2 ப்ராடக்ட், அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு இன்னும் ஒரு 5, 6 ப்ராடக்ட் வந்து அப்படி வந்து பை பண்ணுறீங்க. என்னென்னா நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஷிப்பிங் அமௌண்ட் வந்து 50 வரும். அது நான் உங்களுக்கு அனுப்புறதுனால உங்ககிட்ட இருந்து தான் நான் இது பண்ணுவேன். பட் வந்து டிஸ்கவுண்ட்டுமே நிறைய பண்ணுவேன். ஆனால் நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் வந்து அந்த எல்லாமே மொத்தமாக பை பண்ணிக்கும்போது ஷிப்பிங் அமௌண்ட் 50யோடு முடிஞ்சிடும். 1 கேஜிக்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஷிப்பிங் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவுமே 1 கேஜிக்கு மேலே வந்தாலே மேக்ஸிமம் நானே பார்த்துப்பேன். மேக்ஸிமம் 50 வந்து உங்ககிட்டேருந்து வாங்கிப்பேன் அந்த ஷிப்பிங்க்காக, கொரியர் கொடுக்குறதுக்காக. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. என்னோடய கேட்லாக் ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ ஃபுல்லாக ஒரே டைமில் போட்டிங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டும் சேவ் ஆகும் சரிங்களா. அப்புறம் உங்கள் கைக்கு ப்ராடக்ட் வரும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கோங்க. ஏதாவது இஷ்யூனா அது ஒரு ப்ரூஃபாக கூட இருக்கும். எனக்கு வீடியோ சென்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படி ஏதாவது கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அண்ட் வந்து ஃபேஷியல் பாம்ஸ் மட்டும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி வருதுன்னு சொல்கிறீங்க. அது தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனுங்க. நம்ம கொரியரில் அனுப்பும்போது அப்படி வரும். ஆனால் அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு தனி பாக்ஸ் வச்சு நான் அதுக்குள்ளே போட்டு வைக்கலான்ட்டு இருக்கிறேன் சரிங்களா. எனிவே ஏன்னா வந்து அது ரொம்ப மினிமலான ரேட்டு. 10 பீஸ் வந்து 15 ரூபி தான். ஸோ நான் வந்து எனிவே நான் அதுக்கும் பொறுப்பேற்றுக்கிறேன்னு தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம்லாம் அதை சேஃப்டியாக நான் அனுப்பிப்பேன். ஓகே. அப்புறம் இன்னும் சில நல்ல உள்ளங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. நான் என்னோடய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து உங்கள் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களை பற்றி சொல்லியிருக்கேன், உங்கள் ப்ராடக்ட்டை பற்றியும் யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு நான் 2, 3 பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்க வந்து கேட்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்படிலாம் பண்ணுறதுக்கு மனசு வரணும். நம்ம வாங்கி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அது ரிசல்ட் இருந்தும் அதோட ரிவ்யூ கொடுக்குறதுக்கு, அதாவது மனசார கொடுக்குறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அது மனசு வரமாட்டேங்குது. ஆனால் மற்றவங்க கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நான் பார்த்துருக்கேன். பட் மற்றவங்க கிட்ட போய் அவள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இனிமேல் நீங்கள் ரிவ்யூ நல்லா கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கின் க்ளோ ஜெல் உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு வாங்க. ஓகேவா? தேங்க்யூ.